ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இரவு தூங்கும் முன் 11 முறை இதை சொல். நாளை விடியலில் திடீர் திருப்பம் கிடைக்கும் என் செல்லமே. இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்று பதிவிட்டு நான் சொல்வதை கேள் என் செல்லமே. நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும். இனி உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. யார் யார் பிரச்சனையை எப்போது சரி செய்ய வேண்டுமோ நான் அதை அப்போது சரி செய்து அவர்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறேன். உன் கர்ம வினைகளை எப்போது சரி செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். இந்த சாயப்பாவை நம்பிவிட்டாய் அல்லவா? இனி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. என்னை நம்பி வந்தவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதே என் வேலையாகும் அல்லவா? உன் கர்ம வினைகளை எதிர்த்து உன்னை மீட்டெடுத்து உன்னை நல்ல ஒரு வழியில் உன்னை வழி நடத்தப் போகிறேன் இந்த சாயப்பா. இனி நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும். கண்டிப்பாக நான் சொல்வதை கவனமாக கேள். வாழ்க்கையில் எப்போதும் உயர்வு தாழ்வு என்று இருந்து கொண்டேதான் இருக்கும். இதை நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? ஆனால் அதை நாம் எப்படி அனுசரித்து போகிறோமோ அதை பொறுத்துத்தான் அனைத்தும் இருக்கிறது. உயர்வு தாழ்வு என்பது வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வு என்று சாதாரண விஷயம் அல்ல. அது சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் இன்பங்களும் துன்பங்களும் வந்து போகும். அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ அதை பொறுத்துத்தான் உனக்கான வாழ்க்கை அமையும். எந்த துன்பங்களையும் கண்டு நீ பயப்படாதே, தைரியமாக இரு. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்படித்தான் உன் சாயப்பா உனக்கு நான் அருள் பாலிப்பேன். இனி உனக்கு எந்தவித பிரச்சனையும் தாக்காது. அனைத்தையும் கண்காணித்து சரி செய்து வருகிறேன். நீ கஷ்டப்படுவதற்கு முக்கிய காரணம் உன் கர்மாதான். அதை நான் துடைத்து முழுமையாக எரித்து உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் சரி செய்து வந்துதானே வருகிறேன். உன் முன்னோர்கள் செய்த பாவங்கள், நீ செய்த பாவங்கள் தான் உன்னை வாட்டி வதைக்கின்றன. அதற்காகத்தான் நான் என்னிடத்தில் உன்னை கூட்டி வந்திருக்கிறேன். நீ என்னிடத்தில் வந்துவிட்டாய் அல்லவா? உன் பிரச்சனைக்கான முடிவு நிச்சயமாக விரைவில் கிடைக்கும். சற்று தாமதமாக ஆனாலும் கவலைப்படாத, எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் முடியும். ஏதோ ஒரு வகையில் இது உன்னை காப்பாற்றும். நிச்சயமாக பிறருக்கு உணவை தானமாக கொடுக்கும்போது எத்தனை ஜென்மத்திலும் செய்த பாவமாக இருந்தாலும் கர்ம வினையாக இருந்தாலும் அவையெல்லாம் எளிதில் சரியாகிவிடும். அன்னதானம் மட்டும்தான் வாழ்க்கையில் கர்மவினை பிரச்சனையை போக்குவதற்கு முக்கிய பொருளாகும். பிறருக்கு தானம் கொடுக்கும்போது உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்லதொரு இன்பமான வாழ்க்கையை நீ அனுபவிக்கலாம். இதோ உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு ஒரே வழி தானம் செய்வது மட்டும்தான். நீ செய்யும் அன்னதானம் உன்னை விட்டுவிடாது, ஏதோ ஒரு வகையில் உன்னை காப்பாற்றும். நீ மற்றவர்களுக்காக எந்த அளவு உதவி செய்கிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கிறது. அனைவருக்கும் உதவி செய், நல்லது செய். அதனால் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தானாகவே சரியாகிவிடும். நாம் மற்றவர்களுக்காக என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். நல்லது நினைக்கும் போது வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கிறது. தீமைகள் நினைக்கும் போது உனக்கும் தீமைகள் வந்து சேர்ந்து விடுகிறது அல்லவா? அதனால் இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா? நல்லது மட்டும் செய், உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் கஷ்டங்கள் அனைத்தையும். இந்த உலகிலேயே கடினமானது என்ன தெரியுமா? மனிதர்களை புரிந்து கொள்வதுதான். நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பது அனைவரது ஆசைதான். ஆனால் வாழும் வரை நன்றாக வாழ வேண்டும் என்பதே சிறந்த ஒரு வாழ்க்கை. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கற்றுத்தருகின்றது. எதை வாழ்வதற்கல்ல, எப்படி வாழக்கூடாது என்பதற்கு. உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதரிடம் நீ காட்டும் அன்பும் பரிவும் தான். நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் ஏற்றுக்கொள். மன நிம்மதியை மட்டும் இழந்து விடாதே. அதை மீண்டும் பெற நீ நிறைய போராட வேண்டியிருக்கும் என் செல்லமே. அமைதியால் ஆனந்தமும், ஆனந்தத்தால் ஆரோக்கியமும், ஆரோக்கியத்தால் சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயமாக கிடைக்கும்.
முடிந்து போனதை நினைத்து வருத்த வேண்டாம். வரப்போவதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். நடப்பவை நடந்து கொண்டேதான் இருக்கும். எல்லாம் நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நேரம், நண்பர்கள், உறவுகள், ஆரோக்கியம் இவை எதுவுமே விலைப்பட்டியலோடு வருவதில்லை. நேரம், நண்பர்கள், உறவுகள், ஆரோக்கியம். ஆனால் அதன் விலை நமக்கு அதனை இழக்கும் போதுதான் புரிகிறது. புரிகிறதா என் செல்லமே? அதே போலத்தான் திறமையையும் நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மட்டும் போதும். வாழ்வில் நீ எந்த உயரத்தையும் எட்டி பிடிக்க முடியும். உன்னால் உனது மனதையும் உள்ளுர் உணர்வையும் தைரியமாக பின்தொடர்ந்து செல். அதுவே வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கிறது. இறைவன் எந்த மனிதரையும் வீணாக படைக்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்துள்ளார். அதை அறிந்து கொண்டவர்கள் மகிழ்ச்சியாக வாழ பழகியுள்ளார்கள். வாழ்க்கை பாடம் என்பது அனுபவத்தால் உணர வேண்டியது. இன்பமும் துன்பமும் அனுபவத்தால் மட்டுமே உணர முடியும். அதை மற்றவர்களால் உணர வைக்க முடியாது. குழந்தைகளுக்கு எப்பொழுதும் வாழ்க்கையில் உள்ள நல்லது கெட்டதை சொல்லிக் கொடு. குடும்பத்தில் உள்ள சிரமங்களையும் அவர்களுக்கு புரியவை. அப்படி இருந்தால் அவர்கள் பிற்காலத்தில் நல்லபடியாக அவர்கள் குடும்பத்தை நடத்துவார்கள். புரிகிறதா என் செல்லமே? சிலர் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பிரச்சனைகளே இல்லை என்று அர்த்தமில்லை. அவர்கள் வரக்கூட பிரச்சனைகளை சாமர்த்தியமாக சமாளித்து வருகிறார்கள் என்பதுதானே உண்மை. ஆகவே நடந்து முடிந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது என அனைத்தும் நன்றாக தெரியும் இந்த சாயப்பாவுக்கு. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதும் எனக்கு தெரியும். நீ ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு விட்டாய். எனவே இனி வரும் காலங்களில் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் இருக்கப் போகிறது. எந்தவித குறையுமின்றி நீ நல்லதொரு வாழ்க்கையில் இனி நல்லதொரு இன்பத்தை அனுபவிக்கப் போகிறாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். எந்த பிரச்சனை என்றாலும் உனக்காக ஓடோடி வருவேன். பிரச்சனைகளை சரி செய்வேன். வரும் காலங்கள் சிறப்பாக மட்டும்தான் இருக்கும். கவலையின்றி இரு. நல்லதுதான் நடக்கும். ஆம் செல்லமே, நீ நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிறது. தூங்குவதற்கு முன் 11 முறை சொல் என்று சொன்னேன். ஒன்றும் இலகுவான மந்திரம்தான் அது. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று 11 முறை சொல்லிக்கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லதொரு தூக்கம் வந்துவிடும் என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.